الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. بواب الباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب فضل الجوع وخشونة العيش والاقتصار على القليل من مأكول والمشروب والملبوس وغيرها من حظوظ النفس وترف الشهوات. قال الله تعالى: فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا إلا من تاب وآمن وعمل صالحا فأولئك يدخلون الجنة ولا يظلمون شيئا. கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 56வது பாடம். பசி, எளிமையான வாழ்வு மற்றும் உணவு, பானம், ஆடை, மனிதருக்கு பிடித்தமானவற்றில் குறைவானதை போதுமாக்கிக் கொள்ளுதல் மற்றும் மனோ இச்சைகளை தவிர்த்தல் ஆகியவற்றின் சிறப்பு. இந்த தலைப்பிற்கு முன்னால் உலக பற்றின்மை பற்றி நாம் பார்த்தோம், அதனுடைய சிறப்புகளை பற்றி பார்த்தோம். அதற்கு பிறகு இந்த உலகத்துடைய மறுமையுடைய நமக்கு முயற்சிகள் நாம் செய்ய வேண்டும் என்றால் இந்த உலகத்துடைய தொடர்பு விஷயத்தில் நாம தேவையான அளவு நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும். இதனுடைய சிறப்புகள் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதே போல மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடிய விஷயத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதில் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமுறையில் சொல்லும் பொழுது فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ وَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا. அல்லாஹ் கூறுகிறான், அவர்களுக்கு பின் ஒரு கூட்டம் உருவானது, அவர்கள் தொழுகையை வீணாக்கினார்கள், மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள். இது போன்றவர்கள் விரைவில் பெரும் கேட்டையே சந்திப்பார்கள். எனினும் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தோரை தவிர இவர்கள்தான் சொர்க்கத்தில் நுழைவார்கள், எதிலும் அநீதம் செய்ய மாட்டார்கள். அடுத்த வசனத்தில் தன் அலங்காரத்துடன் தன் கூட்டத்தாரிடம் காரூன் வந்தான். உலக வாழ்க்கையை விரும்புகிறவர்கள் காரூனுக்கு கொடுக்கப்பட்டது போல் நமக்கும் செல்வம் இருந்திருக்க கூடாதா, நிச்சயமாக அவன் மகத்தான பாக்கியசாலி என்று கூறினார்கள். அறிவுடையோர்கள், உங்களுக்கு வந்த கேடே அல்லாஹ்வின் கூலியை இறைநம்பிக்கை கொண்டு நற்செயலை புரிவோருக்கு சிறந்ததாகும் என்று கூறினார்கள். இந்த இரண்டு வசனத்திலும் கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இங்கு ஒரு சமுதாயத்திற்கு பிறகு இன்னொரு சமுதாயம் வருகின்றது. அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் பார்க்கும் பொழுது தொழுகையை வீணாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தொழுகையை வீணாக்கக்கூடியவர்கள் என்று பார்க்கும் பொழுது அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய விளக்க உரையில் தொழுகையை வீணாக்கக்கூடியவர்கள் யார்? இந்த நேரத்தை விட்டு தாமதமாக தொழக்கூடியவர்கள், நேரத்தை விட்டு அதற்குரிய நேரத்தை விட்டு தாமதமாக தொழக்கூடியவர்களும் அதனுடைய நிபந்தனைகளையும் அதனுடைய அடிப்படைகளையும் அதனுடைய தொழுகையுடைய முறைகளையும் சரியாக தொழாமல் அலட்சியப்படுத்தக்கூடியவர்களும் இதில் இருக்கின்றனர். இவர்கள் இதை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் தஃப்சீரில் கூறுகின்றார்கள். யோசிச்சு பாருங்களே, தொழுகையை தாமதப்படுத்தியவருக்கே என்ன கேடு என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்கள் தொழுகையை வீணடித்து விட்டு தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றினார்கள். இப்போ இவர்களுக்கு என்ன? ஃபஸௌஃப யுல்கௌன கய்யா, இவர்கள் நரகத்தில் தூக்கி போடப்படும், விரைவில் பெரும் கேட்டையே சந்திப்பார்கள். இங்கு பெரும் கேடு என்பது அங்கு நரகத்தில் இருக்கும். அதே போல் இன்னொரு வசனத்தில் நரகவாசிகளிடம் கேட்கப்படும், நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு இந்த நரகத்தில் போடப்பட்டீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் என்ன கூறுவார்கள்? லம் நக்கு மினல் முஸல்லீன், நாம் தொழுகையாளியாக நாம இருந்தது கிடையாது, தொழுகையை விடக்கூடியவர்களாக இருந்தோம். லம் நக்கு மினல் முஸல்லீன் வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாகவும் நாம் இல்லை. வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், பரிகாசம் செய்யக்கூடியவர்களும் இந்த மார்க்கத்தையும் அல்லது இந்த நபியையும் அல்லது இந்த வேதத்தை கொண்டு
ஒரு நகைச்சுவையாகவும் அல்லது அதை விமர்சனம் செய்யக்கூடியவர்களாகவும் நாங்களும் ஒருவராக இருந்தோம் என்று அவர்கள் சொல்வார்கள். இப்போ பாருங்க, சுப்ஹானல்லாஹ், நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு காரியம் தொழுகையை விடக்கூடியவர்கள். இங்கு தொழுகையை தாமதப்படுத்தி தொழக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேடு என்று சொல்லப்படும் பொழுது, தொழுகையை முழுமையாக விடக்கூடியவர்களுக்கு நிலைமை என்ன ஆகும்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு முஸ்லிமாக முஃமினாக இருக்கக்கூடிய அடையாளமே, முதல் அடையாளம் தொழுகை தான் இருக்கிறது. இப்போ இந்த தொழுகையை வீணாக்கக்கூடியவன் யாராக இருப்பான்? மனோ இச்சை பின்பற்றக்கூடியவனாக தான் இருப்பான். ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன், இதற்கு பிறகு இந்த சமுதாயத்திற்கு பிறகு ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம் வரும். அவாஉ ஸலாத், தொழுகையை வீணடிப்பார்கள். அவாயுது என்பது வேஸ்ட் செய்வது. ஒத்தபஉ ஷஹவாத், பிறகு மனோ இச்சை, தன்னுடைய டிசைர்ஸை அவர்கள் ஃபாலோ செய்வார்கள், தன்னுடைய மனோ இச்சை அவர்கள் பின்பற்றுவார்கள். அப்போ சுப்ஹானல்லாஹ், தொழுகையை பேணக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய பரிசு இந்த உலகத்தில் என்ன? மானக்கேடான விஷயத்திலிருந்தும் அருவருக்கத்தக்க விஷயத்திலிருந்தும் அது எங்களை தடுக்கும். தொழுகை தொழாதவர்கள் என்ன நிலை இருக்கும்? அவர்கள் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றுவார்கள். இந்த மனோ இச்சை என்ன செய்யும்? மானக்கேடான விஷயத்தையும் அருவருக்கத்தக்க விஷயத்தையும் பாவங்களை செய்வதற்காகவும் தோன்றும். ஆக இந்த விஷயத்தை நாம அஞ்சிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, காரூனுடைய சம்பவத்தை பற்றி இங்கு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் வர்ணிக்கின்றான். நமக்கு தெரியும், காரூனுக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்கள், அவன் கொடுக்கப்பட்ட சுப்ஹானல்லாஹ் புதையல்கள் எவ்வளவு எதுவரை என்றால், அல்லாஹ் தஆலா அந்த கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்களை வர்ணிக்கும் பொழுது, இந்த பொக்கிஷத்துடைய சாவிகளை சுமப்பதற்காக பெரும் ஒட்டகத்துடைய கூட்டமே இருக்கும். அவ்வளவு அல்லாஹ் தஆலா காரூனுக்கு கொடுத்தான். அந்த காரூனுக்கு கொடுத்து விட்டு மக்களில் இரண்டு சாரார்கள் இருந்தார்கள். ஒருவர்கள் இந்த உலக ஆசையை விரும்பக்கூடியவர்களும் உலகத்துடைய நேசம் அதிகமாக இருந்ததுனால அவருக்கு அந்த காரூனுக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்களையும் அந்த காரூனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை கண்டு, இவன் பாக்கியசாலிதான், இவன் சௌபாக்கியசாலி, சிறந்தவனாக இருக்கிறான், அதனால அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்தான் என்று, இதே போல் எங்களுக்கும் கொடுத்திருக்க கூடாதா என்று முதல் கட்டத்தில் அவர்கள் எண்ணினார்கள், அவர்கள் ஆசை கொண்டார்கள். ஆனால் அறிவுள்ளோர்கள், கல்வி அறிந்தவர்கள், மார்க்க உலகத்துடைய அந்தஸ்தை உணர்ந்தவர்கள் என்ன கூறினார்கள்? உங்களுக்கு வந்த கேடே, நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அல்லாஹ் தஆலாவுக்கு ஈமான் கொண்டு நற்செயலை சென்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அதை விட்டு நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றீர்களே என்று சொல்லப்படும் பொழுது, அல்லாஹ் தஆலா அந்த காரூனுடைய நிலையை, அவனை எப்படி அழிக்கக்கூடிய நிலையை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை அங்கு வர்ணிக்கும் பொழுது, இதை பார்த்த முதல் கட்டத்தில், ஆஹா, எங்களுக்கும் இந்த சொத்து கிடைத்திருக்க கூடாதா என்று அந்த ஆர்வம், அந்த ஆசை கொண்டவர்கள் அவர்கள் என்ன கூறினார்? அல்லாஹ் எங்கள் மீது கருணை செய்ததனால நாமும் இந்த இடிபாடில் அல்லது இந்த அல்லாஹ் தஆலா இவனை அழித்தானே அதிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டோம், இல்லையென்றால் நாமும் இதில் இந்த அழிவில் நாமும் இதற்கு பாதிப்புள்ளாக இருப்போம் என்று அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார். ஆக கணித்துக்குரியவர்களே, இந்த உலகம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்கப்படலை. நாடி இருந்தா அல்லாஹ் நாடினா கொடுத்திருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருந்தாலே அவர்கள் எல்லாமே கிடைத்திருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை அவர்கள் விரும்பவில்லை. ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டில தொடர்ச்சியாக அடுப்பு எரிந்ததே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை அவர்களின் குடும்பத்தினர் தொடர்ச்சியாக 2 நாள் தொழி கோதுமையின் ரொட்டியை கூட வயிறு நிரம்பி சாப்பிட்டதில்லை என்று, ஒரு நேரம் உண்டால் மறுநேரம் பட்னியாக இருப்பார். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். பாருங்க, தொடர்ச்சியாக 2 நாள் அவர்கள் வயிறு நிரம்பி சாப்பிட்டதே கிடையாது என்று யாரு? அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார். அடுத்த ஹதீஸ்ல அவங்களுடைய தங்கச்சியான மகனாக இருக்கக்கூடிய உருவா பின் ஜுபைர் தன்னுடைய சின்ன மகட கேட்கிறாங்க அம்மை ஆயிஷாவிடம். அவங்க சொல்லும் பொழுது, என் சகோதரின் மகனே, அல்லாஹின் மீது சத்தியமாக நாங்கள் ஒரு பிறை, அடுத்த ஒரு பிறை என 3 பிறைகளை 2 மாதங்களில் பார்ப்பவர்களாக இருந்தோம். எனினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீடுகளில் அதுவரை அடுப்பு நெருப்பு மூட்டப்பட்டதில்லை. 2 மாதங்களாக சமையல்
செய்யப்பட்டிருக்காது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். அதற்கு உர்வா, சிறிய தாயாரே, பின்னர் உங்கள் வாழ்க்கை எப்படி வாழ்க்கை கழிந்தது என்று கேட்டேன். பேரித்தம்பழம், தண்ணீர் என்ற 2 கருப்பு பொருள்களால் தான் கழிந்தது. எனினும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கத்து வீட்டினராக சில அன்சாரிகள் இருந்தனர். அவர்களிடம் பால் தரும் ஆடுகள் இருந்தன. அதன் பாலை அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புவார்கள். அதை நாங்களும் குடித்துக் கொள்வோம் என்று அம்மி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார். இந்த ஹதீஸும் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். யோசிச்சு பாருங்க, 2 விஷயங்கள், பேரித்தப்படும், தண்ணீர், 2 கருப்பு நிறமுள்ள விஷயங்களை அவருடைய வீட்டுல சாப்பாடாக இருந்தது. அல்லாஹ் தஆலா நம்முடைய வீட்டுல சுப்ஹானல்லாஹ் வகை வகையான உணவுகளை கொடுத்தும் 3 வேளை நாம வயிறு நிரம்பி சாப்பிட்ட பிறகு நமக்கு இன்னும் 2 வேளை ஸ்நாக்ஸ் என்ற அடிப்படையிலும் ஈவினிங் மாலையில ஒரு சுற்றுணவு என்ற அடிப்படையில நம்ம சாப்பிடக்கூடிய இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்ன? இந்த உலகத்துடைய விஷயத்தில் தான் அதிகமான ஆர்வம் இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இந்த ஹதீசுகளில் மற்றும் இந்த வசனத்துல மனிதன் இந்த உலக ஆசையை அதிகமாக வைக்காமல் அல்லாஹ் கொடுத்த விஷயத்தை கொண்டு தனக்காக பயன்படுத்தி கொண்டு அதை கொள்ள வேண்டும். அதிகமாக இந்த உலக ஆசையை வைக்கும் பொழுது மனிதன் மனோ இச்சை பின்பற்றக்கூடியவனாக ஆகிவிடுவான். மனோ இச்சை பின்பற்றக்கூடியவனாக ஆகிவிட்டான் என்றால் அவனுக்கு எல்லாமே அவனுக்கு அனுமதிக்கப்பட்டதாக தான் அவன் நினைப்பான். இந்த உலகத்தை அடைவதற்காக மறுமையை இழந்த நிலையில் ஆகிவிடுவான். ஆக அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் என்ன நமக்கு கொடுத்திருக்கின்றானோ அதை கொண்டு பொருந்தி கொண்டு கொடுக்கப்பட்ட விஷயத்தை மறுமைக்காக பயன்படுத்தி கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று வாழக்கூடியவர்களாகவும் மரணிக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.